கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. பொறாமை என்னும் பிசாசு என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். சங்கீதம் 73:2-3. பொறாமையின் நிமித்தம் அநேகர் சறுக்கி உண்மையில் பாதாள குழியை சென்றடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மோசேயின் மேலும் ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். சங்கீதம் 106:16-17. எண்ணாகமம் 16:33. வேறு வார்த்தைகளில் கூறின், பொறாமையுள்ள ஜனங்கள் பரலோகத்துக்கு மட்டுமல்ல இப்பூமிக்கும் உபயோகமற்றவர்கள் ஆவர். கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை விற்று போட்டார்கள். நம்மில் பொறாமை இருக்குமாயின் நம் நடைமுறையில் நாம் நம்முடைய யோசேப்பாகிய கர்த்தராகிய இயேசுவை விற்று போடுகிறவர்களாயிருக்கிறோம். நாம் அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிறோம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். மார்க்கு 15:9. விசுவாசியாத யூதர்கள் பொறாமை கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கினார்கள். அப்போஸ்தலர் 17:5. நாம் பொறாமை கொள்ளுமாயின் நாம் தேவனுடைய கிரியையை அழித்து கலகம் உண்டு பண்ணுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். நாம் நம்முடைய விசுவாசத்தை இழந்தவர்களாயிருப்பதுடன் மற்றவர்களுடைய விசுவாசத்தை அழிக்கவும் பிரயாசப்படுவோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு பின்வைத்து சென்ற நல்ல மாதிரியை கவனித்து பாருங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகையை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12. கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்கள் தம்மை விட அதிகமாக பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாம் செய்த கிரிகைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் விரும்பினார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு மண்ணான மனுஷனை அந்த அளவுக்கு உயர்த்த விரும்பினால் மற்றவர்கள், குறிப்பாக நம்மை காட்டிலும் அனுபவத்தில் குறைந்தவர்களும் இளைஞர்களும் நம்மை விட அதிகமாக கனம் பண்ணப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும் போது அதன் நிமித்தம் நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுக்குள் களிகூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த அருமையான ஆவியை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலில் இருந்த அருமையான ஆவியை பாருங்கள். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:6. நாம் பெற்றுக்கொண்ட கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவது எளிது. ஆனால் மற்றவர்களுக்கு அருளப்பட்ட கிருபைக்காக எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு நமக்கு பெரிதான கிருபையும் தாழ்மையும் அவசியமாகும். அருமையான தேவ பிள்ளையே, அருவருக்கப்படத்தக்க பொல்லாத பொறாமையின் ஆவி உன்னுடைய ஆவியில் கிரியை செய்கிறதா என்று உன்னை நீயே ஆராய்ந்து பார்த்து கொள்வாயாக. ஆமென்.